ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆட்டுத்தலை ஆட்டுக்கல்லாம் போட்டுட்டு ஒரே முறையில் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்டான ஆட்டுக்கால் குழம்பு கிரேவி நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாங்க. செம்ம ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சு நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டு தலைக்கறி கால் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 போல் நீள நீளமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் சேர்த்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கணுங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி வந்து 4 போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி 1 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி ஒரு 2 போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 போல் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி மறுபடியும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நான் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்குங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே அப்படியே நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு கப்பாலுக்கு மட்டும் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதிகமாக நான் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 போல் காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி போல் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது 2 நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது சைடில் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய போயிடலாங்க. அதுக்காக நீங்கள் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அன்னக்கையில் கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கும் போதே பார்த்தோன்னா இஞ்சி வாசனை பூண்டு வாசனை அப்படி ஒரு நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கறி ஆட்டுக்கால் 2மே மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுருக்குங்க. இப்போ நம்ம தலைக்கறியும் ஆட்டுக்கால் எல்லாமே ஒன்றா போட்டு குழம்பு செய்ய போகிறோங்க. மிக்சிங் குழம்பா செய்ய போகிறோம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், தலைக்கறி ஆட்டுக்கால் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நீங்கள் அந்த மட்டன் கூட அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியில் அன்னக்கை நீங்கள் வச்சுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் விட்ட பின்னாடி 1 நிமிஷம் கூட இந்த எண்ணெய் கூட நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ தாங்க அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகும். 1 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம் எல்லாமே, அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே ஒரு சொம்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் அழைச்சிக்கோங்க. அழைச்சிட்டு இந்த குக்கருக்குள்ளேயும் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை தண்ணி வேறு தேவைன்னா கொஞ்சம் அதிக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.5 சோப் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நான் சேர்த்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி அப்படியே விட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்சம் சூடாகட்டுங்க. குழம்பு கொஞ்சம் நல்லா சூடான பின்னாடி இது மேலால் நீங்கள் கொழுப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் மட்டன் தலைக்கறி வாங்குவில்லையே அவங்கக்கிட்டே நீங்கள் கேளுங்க, கொஞ்சமாக கண்டிப்பாக தருவாங்க. அந்த கொழுப்பு வாங்கி இந்த மட்டன் தலைக்கறி குழம்பு மேலே இது மேலால் நீங்கள் போட்டுக்கலாங்க. போட்டு விட்ட பின்னாடி லைட்டாக ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாங்க. குக்கர் மூடி லப்பர் போட்டுட்டு தண்ணியில் நல்லா வளைச்சிட்டு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு எப்பவும் போல் விசில் போட்டு நான் 8 விசில் பக்கம் விட்டுங்க. 8 விசில் ஃபுல்லாகவே நான் ஆற விட்டுக்கிட்டேன். 8 விசில் ஃபுல்லாக ஆற விட்ட பின்னாடி ஃபஸ்ட் நம்ம விசில் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு குழம்புறது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலாவும் பாருங்கள் கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக மசாலாவும் கிடையாது. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆட்டுக்கால் ஆட்டு தலைக்கறி 2 சேர்ந்த மாதிரி நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலால் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு மேலால் நீங்கள் தூவிக்கோங்க. தூவி விட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு எப்பவும் போல் கலக்கி விட்டுக்கோங்க. எனக்கு பார்த்தா உப்பு காரம் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்க்கணுங்க. குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. மசாலா அதிகமாகவும் கிடையாது, ரொம்ப கம்மியாகவும் கிடையாது, மீடியமாக இருக்குது. குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலுமே டேஸ்ட்டு நாக்க விட்டு போகாது, அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, களி எது கூட வேணாலுமே சாப்பிட்லாங்க. பூ மாதிரி ஆட்டுக்கால் வெந்துருச்சு, ஆட்டு தலைக்கறி வெந்துருச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.